தளபதி விஜய் அவர்களோட கில்லி மறுபடியும் ரிலீஸ் ஆகுதுங்க. ஆமாங்க. பிப்ரவரி 20ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற இந்த படத்துக்கு புக்கிங் ஓப்பன் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே நெறைய டிக்கெட் வித்திருக்கு. புக்கிங் ஓப்பன் பண்ண கொஞ்ச நேரத்தில இவ்ளோ டிக்கெட் வந்திருக்கா, எவ்ளோ வசூல் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். அதாவது அட்வான்ஸ் புக்கிங் பார்ப்போம். இது இல்லாம துணிவுமே புக்கிங் ஓப்பன் ஆயிருக்கு. துணிவுமே ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்துக்குமே பார்ப்போம். இது இல்லாம மயிலாடு, பூக்கி, அப்புறம் வித் லவ் தொடர்ந்து இந்த படங்களோட கலெக்ஷனை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேத்து இந்த படங்கள் எவ்வளவு கலெக்ஷன் வந்திருக்குங்கிறத பார்ப்போம். இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க. பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட எல்ஐகே அப்படிங்கிற படத்துல எனக்கு என்ன யாரும் இல்லையே அப்படிங்கிற பாட்டுல வரக்கூடிய ஃப்ரேம் தான் ரீசெண்டா அந்த வீடியோ சாங் விட்டிருந்தாங்க. ஆக்சுவலா அந்த பாட்டு இதுக்கு முன்னாடி ஆக்கோ அப்படிங்கிற ஒரு ஆல்பம்ல வந்தது அனிருத் அவர்களோட. அது அப்பவே பெரிய ஹிட். இப்ப அந்த பாட்டு மறுபடியும் பயங்கர பாப்புலர் ஆயிடுச்சு. ஸோ இதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேர் தளபதி கேமிங், முஜிபுர் ரஹ்மான், எம்டி பிஜிஎம் அபிஷியல் அப்படிங்கிறவங்க, ஷேக் முகமது ஷேக், முரளி சி. இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டா கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறது கெஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. எல்லா படத்துக்குமே ஷேர் டீடைல்ஸோட பார்த்துருவோம். பார்டர் 2 நேத்து 25வது நாள் இந்தியாவில் 65 லட்சம், உலகம் முழுக்க 68 லட்சம், 436 கோடி இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 210 கோடி பட்ஜெட், 124 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 218 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வசூல் ரீதியா பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. 176% இந்த படம் ரெக்கவர் பண்ணியிருக்கு. மருதானி 3 இந்த படம் டே 18 இந்தியாவில் 56 லட்சம், உலகம் முழுக்க 61 லட்சம், டோட்டலா 53 கோடியே 47 லட்சம் இந்தியாலையும், 68 கோடியே 96 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. படத்துக்கு பட்ஜெட் 55 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 35 கோடிக்கு போயிருக்கு. 35 கோடிக்கு மேல ஷேர் இந்த படம் வசூல் ரீதியா பிரேக் ஈவன் பண்ணிடுச்சு. இனிமே வரப்போறது எல்லாமே ப்ராஃபிட் ஜோன் தான். பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த படம் இனிமே வரப்போற நாட்கள்ல வசூல் பண்ணுதுன்னு. தூ யா மெயின் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படம் டே 4 இந்தியாவில் 45 லட்சம், உலகம் முழுக்க 48 லட்சம், 3 கோடியே 84 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 25 கோடி பட்ஜெட், 10 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், இதுவரையுமே 2 கோடி கிட்ட தான் ஷேரா வந்திருக்கு. ஒரு பெரிய தோல்வி படமா அமைதி 20% ரெக்கவர் ஆயிருக்கு. ஓ ரோமியோ அப்படிங்கிற படம் நேத்து 4வது நாள் இந்தியாவில் 5 கோடியே 77 லட்சம், உலகம் முழுக்க 7 கோடியே 35 லட்சம். டோட்டலா இந்த படம் 41 கோடியே 29 லட்சம் இந்தியாலையும், 53 கோடியே 10 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. ஓ ரோமியோ இந்த படத்தோட பட்ஜெட் 100 கோடி, இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 55 கோடி, இப்போதைக்கு 28 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. அதாவது 52% 4 நாள்ல ரெக்கவர் பண்ணிருக்கு. வரப்போற நாட்கள், அதாவது வீக் டேஸ்ல இந்த படம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரியே சூப்பரா ஹோல்டு பண்ணி வச்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பா வெற்றியை நோக்கி போகும். ஒரு நல்ல கலெக்ஷன் வந்திருக்கு. மனசங்கர வரப்பிரசாத் காரு இந்த படம் நேத்து 36வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 24 லட்சம், உலகம் முழுக்க 27 லட்சம், 304 கோடியே 5 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. பட்ஜெட் 200 கோடி, 120 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 160 கோடிக்கு மேல ஷேர் வசூல் ரீதியா வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. ஃபங்கி அப்படிங்கிற தெலுங்கு படம் நேத்து 4வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 8 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 49 லட்சம், 7 கோடியே 15 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலே, 11 கோடியே 60 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 25 கோடி, 13 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. இதுவரையும் 6 கோடியே 50 லட்சம் கிட்ட ஷேர் வந்திருக்கு. அதாவது இப்போதைக்கு இந்த படம் 48% ரெக்கவர் பண்ணிருக்கு. வீக் டேஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா இந்த படம் வெற்றியை நோக்கி போகும். அப்புறம் கப்புள் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற படம், இந்த படம் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் நல்லா ஆக்சுவலா கலெக்ஷன் போய்கிட்டு இருக்கு. இந்த படம் நேத்து 3வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 10 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 35 லட்சம், 3 கோடியே 20 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலே, 4 கோடியே 90 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 8 கோடி பட்ஜெட், இந்த படத்தோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 4 கோடிக்கு போயிருக்கு அப்ராக்சிமேட்டா. 2 கோடியே 67 லட்சம் இந்த படம் ஷேர் வந்திருக்குங்க. நல்ல கலெக்ஷன், 66% 3 நாள்ல ரெக்கவர் பண்ணிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் டே முடியும் போது, அதாவது அடுத்த வீக்கெண்ட் வரதுக்குள்ள இந்த படம் பிரேக் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரகம்பனம் அப்படிங்கிற மலையாள படம் டே 18 கேரளால 20 லட்சம், உலகம் முழுக்க 23 லட்சம், 18 கோடியே 67 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 5 கோடி பட்ஜெட், 3 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், கிட்டத்தட்ட 9 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. ஸோ 300% கிட்ட இந்த படம் ரெக்கவர் பண்ணிருக்கு. நல்லாவே கலெக்ஷன் வந்திருக்கு.
ஆஷகல் 1000 அப்படிங்கிற படம் டே 11 கேரளால 28 லட்சம், உலகம் முழுக்க 32 லட்சம், 7 கோடியே 54 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 5 கோடி, 2.5 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 3 கோடியே 78 லட்சம் ஷேரா வந்து இந்த படமும் வசூல் ரீதியா வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. 150% கிட்டே இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணிருக்கு. அப்புறம் சீதா பயணம் வந்து கர்நாடகால மட்டும் இல்ல, ஆந்திரா தெலுங்கானாலுமே நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. அது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணிருக்கேன். கர்நாடகா கலெக்ஷனுமே அப்டேட் ஆயிருக்கு, அதையுமே இன்க்ளூட் பண்ணிருக்கேன். சீதா பயணம் நேத்து 3வது நாள் கர்நாடகால 37 லட்சம், உலகம் முழுக்க 49 லட்சம். டோட்டலா 1 கோடியே 20 லட்சம் கர்நாடகாலையும், 1 கோடியே 50 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 10 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 4.5 கோடி, 78 லட்சம் கிட்ட தான் இப்போதைக்கு ஷேர் வந்திருக்கு. ஸோ 17% வரப்போற நாட்கள்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். அப்புறம் அபிஷன் ஜீவின், அனுஷ்வரா ராஜன் இவங்க 2 பேர் நடிப்புல வந்த வித் லவ் அப்படிங்கிற படம் நேத்து 11வது நாள் தமிழ்நாட்டுல 81 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடி 5 லட்சம், 18 கோடியே 62 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 27 கோடியே 24 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 8 கோடி பட்ஜெட், 8 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 13 கோடிக்கு மேல ஷேர் வந்திருக்கு. வசூல் ரீதியா 164% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணி வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. அப்புறம் ரீ ரிலீஸ் படங்களை பொறுத்தவரையும் நேத்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா, சூர்யா அவர்களோட மௌனம் பேசியதே படம் வந்து நேத்து 4வது நாள் தமிழ்நாட்டுல 5 லட்சம், இந்த 4 நாள்ல 41 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. ஷேரா ஒரு 15 லட்சம் கிடைச்சிருக்கு. ரொம்ப கம்மியான ஷோஸ் ரிலீஸ்க்கு இது ஓகே. மின்னலே வந்து நேத்து 4வது நாள் 4 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 37 லட்சம் வந்து இந்த 4 நாள் டோட்டல் கலெக்ஷன். 13 லட்சம் இந்த படம் வந்து ஷேர் வந்திருக்கு. அப்புறம் உயிருள்ளவரை உஷா இந்த படம் வந்து நேத்து 4வது நாள் 2.5 லட்சம் வந்து தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா 15 லட்சம், 6 லட்சம் இந்த படத்துக்கு ஷேரா கிடைச்சிருக்கு. அப்புறம் காதலர் தினம் பாத்தீங்க அப்படின்னா நேத்து 3வது நாள் தமிழ்நாட்டுல 2.5 லட்சம், டோட்டலா 19 லட்சம், 8 லட்சம் இந்த படத்துக்கு ஷேரா கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் நேத்து திங்கட்கிழமை ரீ ரிலீஸ் படங்களோட நிலவரம். அதுவும் இல்லாம இந்த 4 நாள் 3 நாள்ல கலெக்ட் பண்ண வசூலோட ஷேர் டீடைல்ஸ். அப்புறம் பூக்கி அப்படிங்கிற படம் நேத்து 4வது நாள் எப்படிப்பட்ட கலெக்ஷன்னா, தமிழ்நாட்டுல 14 லட்சம், இந்தியால 15 லட்சம், டோட்டலா தமிழ்நாட்டுல 83 லட்சமும், இந்தியால 92 லட்சம் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. பட்ஜெட் 5 கோடி, 2.5 கோடி இந்த படத்துக்கு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. இப்போதைக்கு 48 லட்சம் தான் இந்த படத்துக்கு ஷேரா வந்திருக்கு. 19% இப்போதைக்கு ரெக்கவர் பண்ணிருக்கு. அப்புறம் சசிகுமார் அவர்களோட மயிலாடு அப்படிங்கிற படம் நேத்து 4வது நாள் தமிழ்நாட்டுல 31 லட்சம், இந்தியால 35 லட்சம், 1 கோடியே 93 லட்சம் தமிழ்நாட்டிலையும், இந்தியால 2 கோடியே 20 லட்சம் ஒரு டீசென்டான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. பட்ஜெட் 6 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 3 கோடி, இப்போதைக்கு 1 கோடியே 13 லட்சம் கிட்ட ஷேர் வந்திருக்கு. 37%. ஸோ மயிலாடு வரப்போற நாட்கள்ல இதே மாதிரியே பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, அதாவது 30 லட்சம் 40 லட்சம் ஒரு லாங் ரன் போச்சுனாலே இந்த படம் ஒரு வெற்றி படமா அமைறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் 20ஆம் தேதி சில ரீ ரிலீஸ் படங்கள் இருக்கு. ஆக்சுவலா நியூ ரிலீஸ் படங்கள் முக்கியமா தாய் கழவி 20ஆம் தேதி வரும் அப்படின்னு எதிர்பார்த்தது, அது வந்து 27ஆம் தேதி போயிடுச்சு. இந்த 20 பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா கில்லி ரீ ரிலீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. தெரி வந்து ஓவர்சீஸ்ல ரீ ரிலீஸ், அது இங்க ரிலீஸ் ஆகுதா இல்லையாங்கிறது கன்ஃபார்மா தெரியல. ஆனா ஓவர்சீஸ் கன்ஃபார்ம். அதே மாதிரியே துணிவுமே ரீ ரிலீஸ் ஆகுது பிப்ரவரி 20. சூதுகவும் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல நீங்க எதுக்காக வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ இப்ப துணிவு, கில்லி இந்த 2 படங்களோட எந்த அளவுக்கு டிக்கெட் போயிருக்கு, எந்த அளவுக்கு அட்வான்ஸ் புக்கிங் வந்திருக்குங்கிறத பார்ப்போம். துணிவு ரீ ரிலீஸை பொறுத்தவரையும் ப்ரீ சேல் அப்படிங்கிறது, அதாவது அட்வான்ஸ் புக்கிங் தமிழ்நாட்டில் எப்படி போய்கிட்டு இருக்குன்னா, 1400 டிக்கெட் கிட்ட இதுவரையும் வித்திருக்கு. தமிழ்நாட்டில் புக்கிங் ஓபன் பண்ண கொஞ்ச நேரத்திலே. ஸோ அட்வான்ஸ் புக்கிங்கா 2,10,000 இதுவரையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. வரப்போற நாட்கள்ல பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. அப்புறம் தளபதி விஜய் அவர்களோட பிப்ரவரி 20ஆம் தேதி ரீ ரிலீஸ் ஆக போற கில்லி படத்தோட டிக்கெட்ஸ் எவ்வளவு சேல் ஆயிருக்குன்னா, அதாவது 5300 டிக்கெட்ஸ் கிட்ட சேல் ஆயிருக்குங்க புக்கிங் ஓபன் பண்ண கொஞ்ச நேரத்திலே. ஸோ அமௌண்டா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.5 லட்சம் கிட்ட 6,40,000 இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணிருக்கு. கண்டிப்பா வரப்போற நாட்கள்ல ஒரு பெரிய நம்பர் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்சம் ஓப்பனிங் பண்ண உடனே 5000 டிக்கெட். ஏன்னா இந்த படம் இப்பதான் ரீ ரிலீஸ் ஆகி பெரிய லெவல்ல எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்த்து பெரிய ரெக்கார்டே கிரியேட் பண்ணிச்சு. ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு இன்னுமே ஒரு பெரிய மவுஸ் இருக்கதான் செய்து, இந்த படத்துக்கு ஒரு தனி கிரேஸ் இருக்கதான் செய்யுது. அப்புறம் நேத்து பொறுத்தவரையும் தமிழ்நாடோட டாப் 5 பாத்தீங்க அப்படின்னா, வித் லவ் வந்து முதல் இடத்துல இருக்கு 81 லட்சம், மயிலாடு வந்து 31 லட்சம் 2வது இடம், பூக்கி 14 லட்சம், கப்புள் ஃப்ரெண்ட்லி 8 லட்சம் 4வது இடத்துல இருக்கு. கப்புள் ஃப்ரெண்ட்லி தமிழ்நாட்டுல 8 லட்சம், ஓ ரோமியோ வந்து 7 லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு தமிழ்நாட்டுல. இதுதான் நேத்து தமிழ்நாடோட டாப் 5. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.